மோகன், தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூட்டத்தை பத்தியா? ஆமாண்டா ராஜா, உள்ள போனா ஏதாவது கிடைக்கும். வா போலாம். சார் சார், தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார். நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். வேண்டாம்ப்பா. சார் சார், நான் வாங்கி தரேன் சார். இல்லப்பா, நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம். நீ போ. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதா? பிச்சு போடுற ராஸ்கல். எடா பர்ஸ். பர்ஸ் நான் எடுக்கலங்க. பிக்பாய் அடிக்கிற வயசை பாரு உனக்கு. பர்ஸ் எடா மரியாதையா? நான் எடுக்கல சார். எங்கடா வச்சிருக்க? தெரியாது சார். ஏய், தெரியாதா? எங்க வச்சிருக்க பர்ஸ்? எடு மரியாதையா? என்ன விட்டுடுங்க சார். உண்மை சொல்லுடா. இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அம்மா, என்ன விட்டுடுங்கம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். பர்ஸ் நான் எடுக்கல. அதோ அந்த பையன் தான் எடுத்தான். ரைட். எங்கடா பர்ஸ்? தெரியாது சார். பொய்யா சொல்ற? திருட்டு ராஸ்கல். சொல்லு. எனக்கு தெரியாது சார். பின்ன அவன் எடுத்தானா? அது எனக்கு தெரியாது. பாஸ்கர், ரைட். உண்மையை சொல்லிடுறா. இல்லன்னா அடிச்சு பின்னிடுவேன். அடிக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்ல சார். ரூல்ஸா பேசுற? ஏய், பர்ஸ் இந்த பையன் எடுக்கல. கமலா, பேசாம இரு. இல்லங்க, பர்ஸ் இந்த பையன். ஷோ, பேசாம இரு. உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போட்டா? கான்ஸ்டபிள், 1 மினிட். என்ன எம்எல்ஏ சார், நீங்க இறங்குற போதே பர்ஸை கீழே போட்டுட்டு பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களா? இந்தாங்க. இல்லங்க, இந்த பையன் பர்ஸ் எடுத்து நான் கண்ணால. சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். ஓகே தம்பி, வா. ஐ அம் வெரி சாரி. அதனால என்ன சார், பரவாயில்ல, நான் வரேன். தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு, அம்மா அப்பா யாருமே இல்ல சார். அப்படியா? அப்போ என் கூட வர்றியா? என்னங்க திருட்டு பையனை கூட கூப்பிட்டு இருக்கீங்க? பர்ஸ் கிடைச்சிச்சுல்ல? பர்ஸ் கிடைச்சது. இவன் வேணுமா? வேணும், அனாதையாச்சே. இவன் அயோக்கிய பயலாச்சுங்களே. அதே நேரத்துல அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோகியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்ன பாஸ், திருட்டு பையில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி. எப்படி பாஸ் சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கிற பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணான். இந்த த்ரில்லு, இந்த தில்லு, இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி, நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு. நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா? நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், ஓதைகா மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், ஓதைகா மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், ஓதைகா மாவீரன். சுத்தையா ஒரு தடவை அரத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, 2 தடவை அரத்தி எடுத்த மந்திரி ஆயிடுவாங்க, 3 தடவை எடுத்த பிரதமர் ஆயிடுவாங்க. தம்பி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. மக்கள் தேசிய கட்சி தலைவர் எம்எல்ஏ ராஜ்மோகன். சின்ன பிள்ளை, நான் போய் பாத்துக்க வேண்டிய ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிம்மா. வாயா, தட்டை கொடுத்துட்டு வாயா. தட்டு நம்மளது இல்லையா? இதுக்கு தான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கோடி. சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ். சொல்லுங்க ஒளியான்னு. வேலையில்லா திண்டாட்ட காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே? உழைக்கவா போறீங்க? உழை எடுத்தானே போறீங்க. என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கு எல்லாம் ஒரு 4 காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சரி, விட்டுருங்க. தம்பி, எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கையை தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்டுமா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட். நல்லா சமாளிக்கிறப்பா.
அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவோம். ஓ, ஜால்ரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறமா வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோன்னு ஒரு ஸ்டண்ட்? ஏலாரி புடிச்சு ஏன் மேலேயே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப். குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாம்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி. நீ அரசியல் திருட, நான் திருடன். தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா. டேய், நிறுத்துறா வேதாந்தத்தை. கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. ஏண்டா, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தணும் அதெல்லாம் தப்பா? ஐயே, இந்த இவனுங்கள இல்ல, கஜினி முகமது, கோரி முகமது இல்ல, அவங்க நம்ம நாட்டு கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தை கடத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு போல, கடத்திக்கிட்டு போன தங்கத்தை நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா. இது தேச துரோகம் இல்ல, தேச தொண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்மள மந்திரி ஆகணும். டேய், நிறுத்துறா உன் சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும். அதுக்கு தானே? வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன். ரெடி சார்? ஆமுத்து, இவன் பியூன் சுவாமிநாதன், சர்க்கார் வக்கீல் கிட்ட 20 வருஷமா வேலை செய்யறான். அப்ப ரொம்ப விசுவாசமான ஆளா இருப்பான், பிரயோஜனம் இல்ல. நெக்ஸ்ட். இவர் சர்க்கார் வக்கீல் கிட்ட ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கார். பேரு கணபதி ராம். ரொம்ப காலமா ஜூனியரா இருக்கானா? அதான் முன்னுக்கு வரல. நெக்ஸ்ட். இவங்க ராதா, வெங்கடாச்சலத்துக்கிட்ட 1 வருஷமா ஜூனியரா இருக்காங்க. சப்போஸ் டு பி வெரி பிரில்லியன்ட் அண்ட் எஃபிஷியன்ட். மிஸ்ஸஸ் இவங்களுக்கு 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஆனா புருஷன் இல்ல, இறந்துட்டு தான் சொல்றாங்க. I see. இவங்க அந்தோனியார் அனாதை ஆசிரமத்துல படிச்சு வளர்ந்தவங்க. இப்ப நந்தனத்துல பெரியார் காலனில இருக்காங்க. அம்மா சாயந்தரம் வர லேட் ஆகும். அது வரைக்கும் ஆண்டி வீட்ல உட்கார்ந்து டிவி பாரு. சரிம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆடிட்டரை பார்த்துட்டு நேரா நீ கோர்ட்டுக்கு வந்துரு. யூ மே கோ. ஓகே சார். ராதா, இதுல சாம்ராஜ்யன் கோ கேஸ் சம்பந்தமான பில்ஸ், ரசீது, இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. கவனமா வச்சுக்க. கம் ஆன், லெட்ஸ் கோ. Hello, sir. Yes. My advance congratulations. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் புதுசா டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கிற டெபுட்டி கமிஷனர் குமார். Glad to meet you. ராதா உங்ககிட்ட தானே ஜூனியரா இருக்காங்க? நானும் ராதாவும் அந்தோனியார் அனாதை ஆசிரமத்துல ஒண்ணா படிச்சு வளர்ந்தவங்க. Oh, I see. If I can meet her. ஓ, தாராளமா. ராதா, மிஸ்டர் குமார். Thank you, sir. பாருங்க. மேடம், நான் டெப்டி கமிஷனர் குமார். ஹலோ. சாம்ராஜன் கோ லாரி கேஸ் ஃபைல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா மிஸ்டர் வெங்கடாச்சலம் சொன்னாரு. அதை கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், சாம்ராஜ் அரெஸ்ட் பண்ண நான் தான். இந்த கேஸை நான் தான் டீல் பண்றேன். ப்ளீஸ். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். யார கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க மேடம். இது திரிபுர சுந்தரி 36 சேம்பர் ஆஃப் ஷாவுலின். இல்ல மேடம், சேம்பர் நம்பர் 36 மேடம். 36ஆ? நீங்க இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் டர்ன் பண்ணீங்கன்னா சாவி கொடுங்க.
அந்த டிசி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா உடனே ஃபைலை தூக்கி கொடுத்துறதா? இல்ல சார். சார் நீங்க தானே கையை காட்டி என்னமோ சொன்னீங்க. நான்சென்ஸ். அந்த ஆள அனாதை ஆசிரமம் அண்ணன் தங்கச்சி என்னென்னமோ சொன்னானே. நோ, நீதான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க. ஹலோ. நோ மிஸ்டர் வெங்கடாஜலம், குமார்னு டெபுட்டி கமிஷனர் யாருமே கிடையாது. அந்த பெயர்ல புதுசா யாரும் ஜாயினும் பண்ணல. என்ன சொல்றீங்க? எஸ், யாரோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. மை காட். அந்த ஃபைலை மிஸ்டர் சாம்ராஜ்கிட்ட கொடுத்து எத்தனை லட்சம் லஞ்சமா வாங்கினேன்? சார் நீங்க தானே சார் என்ன ராதான்னு கூப்பிட்டு அந்த ஃபைலை போலீஸ் ஆபீசர்ட்ட ஒப்படைக்க சொன்னா? அப்படி சொல்லல. தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் நீ, உனக்கு அந்த ஃபைலோட முக்கியத்துவம் தெரியாதா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல ஏதோ இன்விடேஷன் கார்டு கொடுக்கிற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன்னா சாம்ராஜ்ய குற்றவாளியாக்குற ஆதாரங்களை விலை பேசி வித்துட்டேன்னு அர்த்தம். இல்ல சார், சத்தியமா இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சர்க்காரை ஏமாத்தி சட்டத்துக்கு விரோதமா கள்ளச்சாராயம் காய்ச்சற தேச துரோகிகளை நீ ரொம்ப சாமர்த்தியமா காப்பாத்தி இருக்க. கிடையாது சார், நிச்சயமா கிடையாது. யுவர் ஆனர், இந்த லஞ்சம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரோ என்ன வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. சாம்ராஜ் சாம்ராஜ் சாம்ராஜ். நீங்க தானே மிஸ்டர் சாம்ராஜ்? என்ன சார் இது? இப்பதானே 3 தடவை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்க ஆளுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? மறுபடியும் ஒரு தடவை கூப்பிடுங்க. சரியா காதுல விடல போல. மிஸ்டர் சாம்ராஜ், அந்த ஃபைலை என்ன பண்ணீங்க? எந்த ஃபைல்? ராதா கிட்ட வாங்குனீங்களே அந்த ஃபைல். எந்த ராதா? விளையாடுறீங்களா மிஸ்டர் சாம்ராஜ்? விளையாடுறதுன்னு டென்னிஸ் கோர்ட்டா சார்? ஹை கோர்ட். சார் சார் சீரியஸா ஒரு கேள்வி கேளுங்க சார். ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், கேட்ட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சாம்ராஜ், உங்க புத்திசாலித்தனத்தை இங்க காட்ட வேண்டாம். புத்திசாலித்தனம் வக்கீலுக்கு தான் சார் தேவை, எனக்கு இருக்கு சார். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். அப்படின்னா பாயிண்ட்க்கே வரலையா? ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சாம்ராஜ், நீங்க லஞ்சம் கொடுத்து அந்த ஃபைலை வாங்கி உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க. எந்த ஃபைலு, என்ன லஞ்சம்? பாவம் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நோ, மிஸ்டர் சாம்ராஜ் இஸ் a great actor. தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஓஹோ நடிக்கிறார். அந்த குற்றவாளிக்கு இவர்தான் லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிறதுல எனக்கு எல்லளவும் சந்தேகமே கிடையாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், பிபி இருக்காரு, அதாவது அரசாங்க தரப்பு வக்கீல் லாரி கேஸ விட்டுட்டார். அப்புறம் என்னவோ லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு புதுசா கேஸ் ஒண்ணு ஜோடிக்கிறார். ஏன் பழைய கேஸே லாரி ஏற தப்புல பாரு நசுக்கி கொடுத்து. ஏன் போலீஸ்காரா கொடுத்த ஆதாரங்கள் அத்தனையுமே பொய். பித்தலாட்டம். பித்தலாட்டம், பிராத்தல், அவ்வளவு ஏன் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்றாளே லாரிகள், அதுல ஒண்ணு கூட என் கட்சிக்காரருக்கு சொந்தமானதே அல்ல. ரோட்ல ஒரு லாரி போகப்படாது. உடனே மிஸ்டர் சாம்ராஜ், ரொம்ப நல்லா இருக்க, பச்சை புடவை கட்டவான்லாம் என் முண்டாட்டின்னு பிபி சொன்னா வாட்டி திதி வரான கரம் கோட்டார் அவர்களே, அந்த லாரி எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தமில்லை. யாரோ ஒரு பெரிய முதலாளியாம், பாம்பேக்காராளாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அரசியல்வாதி என் கட்சிக்காரர் மேல இருக்கிற துவேஷத்தினாலையும் கோபத்தினாலையும் குரோதத்தினாலையும் போலீஸ்காரா எல்லாரையும் தன் கையில வளைச்சு போட்டு இப்படி ஒரு பொய் வழக்க தொடர்ந்திருக்கா. சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாத்தையும் தாங்களே அமைக்கி வச்சுண்டு சாமர்த்தியத்தை பார்த்தாலோ அதெல்லாத்தையும் என் கட்சிக்காரா வரைச்சு வச்ச மாதிரியும் லஞ்சம் எல்லாம் கொடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கயிறு திரிச்சுட்டு இருக்கா. கயிறு கயிறு கயிறு. என்னோட கட்சிக்காரர் ஒரு ஏழை பங்காளர். இவருக்கு பின்னால ஒரு பெரிய ஜனசமுத்திரமே இருக்கு. இந்த செல்வாக்க வச்சுட்டு இவர் தேர்தலில் நின்னு எங்க மந்திரி ஆயிடுவாருங்கிற ஒரு பயத்துல, ஒரு பீதியில அந்த அரசியல்வாதி வேணும்னே அபாண்டமா இப்படி ஒரு பழியை இவர் மேல சுமத்தி இருக்காருன்னு ஆணித்தரமாக அடித்து 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 சொல்லுகிறேன். ராதா, சாம்ராஜ்ய தெரியுமா நோக்கு? அவர் லஞ்சம் ஏதாவது கொடுத்தாரா உனக்கு? இல்ல சார், அவர் எனக்கு தெரியாது. எந்த அரசியல்வாதி நோக்கு பணத்தை கொடுத்து இந்த சாம்ராஜ் தான் லஞ்சமா கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுதே, சொல்லு சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் யார்கிட்ட எதுவுமே வாங்கல. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் சார், என்ன எதுவுமே கேட்காதீங்க. ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது.